வணக்கம், வணக்கம், வணக்கம் நண்பர்களே. அது சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக, மிக முக்கியமான செய்தி ஒன்று தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க தொடர்ந்து புதிய பார்வையாளர்களா இருந்தா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள டெல்லிக்கு கொண்டு செல்வதற்காக மத்திய துணை ராணுவம் தற்பொழுது காவேரி மருத்துவமனையை சுற்றி வளைத்துள்ளதாக தகவலானது வெளியே இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது யாருடைய ஏற்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அமலாக்கத்துறையின் ஏற்பாடுகள் அப்படின்னு சொல்லப்படுது. அதிகாரிகள் நேற்று நீதிமன்றத்தில் இருதரப்பு வாதங்கள வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்றன. அவங்களுடைய இருதரப்பு வாதங்களில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, கபில் சிங் கபில் சிபில் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய மிக மிக திறமை இல்லாம வாதாடியதாகவும், தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நேரடியாக ஆஜராக முடியாமல் வீடியோ மூலமாக ஆஜராகி இருக்கிறாரு. அது மட்டுமல்லாமல் நீதிபதி கார்த்திகேயன் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் திணறியுள்ளார் கபில் சிபில். தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள கைது செய்தது சரியா? தவறா? என்று நீதிபதியே வந்து பார்த்தீங்கன்னா, கபில் சிபில் அவர்களிடம் கேட்டபொழுது தவறு என்று கூறினார். அதாவது இந்த கபில் சிபில் வந்து பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜியுடைய தரப்பு வக்கீல் அப்படின்னு சொல்லப்படலாம். சரிங்களா? அவர்தான் இவரு. ஆனால் நீதிபதி கார்த்திகேயன் அவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக அதாவது பண பரிவர்த்தனை செய்தது சட்டத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா, 18 படி கைது செய்யலாம் அப்படின்ற மாரி நீதிபதி கார்த்திகேயன் சொல்லியிருக்கிறாரு. அவர்கள் கூறிய பொழுது, ஆம் கைது செய்யலாம். ஆனால் விசாரணை செய்யக்கூடாது என்று கூறியிருக்கிறாரு. கைது செய்த பிறகு விசாரணை செய்தால் தானே நடவடிக்கை எடுக்க முடியும் என்று நீதிபதி கார்த்திகேயன் அவர்கள் கேட்டபொழுது, எந்த ஒரு பதிலும் கூறாமல் அமைதியாகிவிட்ட அமைதியாகிவிட்டார். தற்பொழுது அனைத்து தீர்ப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்தும் துஷ்ரா மேத்தா சாதகமாக தான் இருக்கு. தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, துஷ்ரா மேத்தா வந்து செந்தில் பாலாஜிக்கு ஆப்போசிட்ல அமலாக்கத்துறை இருக்காங்கல்ல, அவர்களுடைய வக்கீல். அவருக்கு சாதகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள சிறைக்கு அனுப்புவதற்கு மூத்த வழக்கறிஞரும், பிரபலமான வழக்கறிஞருமா இருக்கக்கூடிய கபில் சிபில் அவர்கள வந்து பார்த்தீங்கன்னா, காரணமாகி விட்டாங்க. ஸோ இது வந்து அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, தீர்ப்பானது வெளியாகுவதற்கு இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, தீர்ப்புகளும் வெளியாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாரியும் சொல்லப்படுது. ஸோ இது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் அ புழல் சிறைக்கு மாற்றப்படுவார். அது மட்டுமல்லாமல் அறுவை அறுவை சிகிச்சை முடிந்து கிட்டத்தட்ட ஒரு 38 நாட்கள் நடைபெற்றுள்ள நிலையில, அ இதுவரை எதற்காக டிஸ்சார்ஜ் செய்யல? அப்படின்ற மாரி மருத்துவர்களிடம் வந்து நீதிபதி கார்த்திகேயன் அவர்கள் கேள்விகளையும் கேட்டிருக்கிறாரு. அப்படியே காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா, ஓட்டிவிட முடியாது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வெளிய வந்து தான் ஆகணும். அப்படின்ற மாரி நீதிபதி கார்த்திகேயன் அவர்கள் காவேரி மருத்துவர்களிடம் தற்பொழுது கேள்வியும் எழுப்பியிருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீதிபதி கார்த்திக் அவர்கள் வந்து ஆட்கொணர்வு மனுவை வந்து தள்ளுபடி செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில உடனடியாக செந்தில் பாலாஜி அவர்கள புழல் சிறைக்கு மாற்ற வேண்டும் என்றும், அதற்கான ஏற்பாடுகளை அமலாக்கத்துறை அதிகாரிகள் செய்ய வேண்டும் என்றும் இறுதி தீர்ப்பு இன்று வழங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. ஸோ மேலும் புழல் சிறைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள கொண்டு செல்லும் பொழுது ஏதேனும் கலவரம் நடைபெறாமல் இருப்பதற்காக மத்திய துணை ராணுவ படையும் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்துட்டு இருக்க மாரி சொல்லியிருக்காங்க. நீதிபதி கார்த்திகேயன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இத தான் கூறியிருக்கிறாரு. ஸோ அவர் கூறியதன் வாயிலாக தற்பொழுது நடைபெற்று வருகிறது இந்த ஏற்பாடுகள். நிச்சயமாக திமுகவில் முக்கிய புள்ளியாக இருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தற்போது வெறும் வெற்று புள்ளியாக மாறிவிட்டார் என்று நாம் கூறலாம். சரிப்பா, இப்ப நீதிமன்ற காவலில் தான புழல் சிறையில அடைக்க போறாங்க. ஸோ புழல் சிறையில வந்து எத்தனை ஆண்டுகள் சிறை வழங்கப்படும் அப்படின்னு கேட்கலாம் நீங்க. நேற்று கூட செந்தில் பாலாஜி நண்பர் மிஸ்மணி வந்து பார்த்தீங்கன்னா, அவர்களிடம் சோதனைகள் நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 6 இடங்கள்ல சோதனைகள் நடத்தப்பட்டது. ஏராளமான ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. செந்தில் பாலாஜி அவர்கள அமைச்சர் பதவி மட்டுமல்லாமல் எம்.எல்.ஏ பதவியும் தூக்குவதற்கான ஏற்பாடுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா, அமலாக்கத்துறை அதிகாரிகள் செய்து வருகிறார்கள் அப்படின்ற மாரி தகவல் வெளியாயிருக்கு. அதற்கான நடவடிக்கைகள் தான் வந்து இத அனைத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள சுத்து போட்டு அடிப்பது போல தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப போயிட்டுருக்கு. இனி என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.